ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அன்பும் அறமும் பண்பும் ஆன்மீகமும் ஓங்கி வளர்ந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருள் என்றென்றும் இருக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்று உள்ளது 40 என்ற நூலிலிருந்து அடுத்த செய்யுளை நாம் பார்க்க இருக்கிறோம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய உள்ளது 40 23ஆம் செய்யுள் மிகவும் ஒரு அற்புதமான செய்யுள். நானென்று தேகம் நவிலாது. நானென்று இத்தேகம் நவிலாது. தேகம், இந்த தேகம் சொல்லாது. நான் என்று தன்னைத்தானே சொல்லி கொள்ளாது. இப்போ அதுக்கு என்ன இல்லை, அந்த நான் என்பது தேகத்துக்கு கிடையாது. அது யாருக்கு இருக்குது? எதன் மூலம் அந்த நான் உதிக்கிறது? மனதுக்கு தான் இருக்குது. மனதின்குள்ளே தான் அது உதிக்கிறது, தேகத்தில் உதிக்கலை. ஆனால் நம்முடைய பாவனை என்ன அப்படின்னா, நான் தேகம், தேகம்தான் நான் அப்படிங்கிறதா நம்மளுடைய பாவனை. அதைத்தான் பகவான் சுட்டி காட்டுறார். நான் என்று இந்த தேகம் சொல்வதில்லை. இப்போ யார் சொல்கிறா? தேகத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் சொல்கிறார். மனம். உறக்கத்து நானின்று என்று யாரும் நவில்வதில்லை. தூங்கும்போது உறக்கத்து நான் இல்லை என்று யாரும் சொல்வதில்லை. தூங்கி எழுதும்போது ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், தூங்கும்போது நீங்கள் இருந்தீங்களா இல்லையா சொல்லுங்கள். ஏன்னா இருந்த அடையாளமே தெரியல, ஞாபகமே இல்லை. அது சொல்கிறாரு, தூங்கும்போது நான் இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த நான் வேறு. உறக்கத்து நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை. தூங்கும்போது நான் இல்லை என்று யாரும் சொல்லப்போவதில்லை. நான் இருந்தேன், தூங்கும்போதும் இருந்தேன், நான் இருந்தேன். அந்த நான் வேறு. இது உண்மையான நான் இருந்தேன். இதுதான் அனுபவம். இதுவும் அனுபவம், அதுவும் அனுபவம், எல்லாருக்கும் உள்ள அனுபவம். அதை பகவான் அழகாக சொல்லி காட்டுறார். நான் ஒன்று எழுந்த பின், அடுத்த நான் என்று ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். நமக்குள்ள இதுதான் அடிப்படை. ஆன்மீகத்தினுடைய எல்லா உபநிஷத்தினுடைய ஒரு சாதாரண விஷயமாக எடுத்து ஒரு அடிப்படை விஷயமாக நமக்கு கொடுக்குறார் பகவான். எவ்வளவோ படிக்கணும் இது தெரியறதுக்கு. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். நமக்குள்ள ஒரு உள்ளு உணர்வு இருக்கு. அந்த உள்ளு உணர்வு இருக்கும்போது அந்த உள்ளுணர்வுக்கு கூடவே நான் என்ற ஒரு அகங்காரம் எழும்போது தான், அந்த அகங்காரம் எழுந்த பின் எல்லாம் எழும். எல்லா எண்ணங்களும் எழும். எல்லாம் என்னுடையது, அவருடையது, எங்களுடையது, நான், எனது, என், இதெல்லாம் எப்போ எது முதல் எண்ணம் என்றால், நான் எழுந்த பின் எல்லா எண்ணங்களும் எழும். இதுதான் அடிப்படை. இது மிகப்பெரிய ஞானம். இது சாதாரண ஞானம் கிடையாது. இதை நான் ரொம்ப திருத்தமாக சொல்லணும். இது பல பேரை இந்த ஞானம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. பலரும் பல கற்றுக்கொண்டு, பல ஆண்டுகள் கற்றுக்கொண்டு, பல நூல்கள் கற்றுக்கொண்டு, சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டு வந்தவர்கள் எல்லாம் திருவண்ணாமலையில் பகவானுடைய ஒரே ஒரு வார்த்தையில், ஒரு சென்டென்ஸில் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இது நான் என்று எழுந்த பின் தான் எல்லா எண்ணங்களுக்கெல்லாம் என்ன மூலம்? எங்கிருந்து இந்த எண்ணங்கள், இத்தனை எண்ணம் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு? எப்படி உற்பத்தி ஆகிறது? இத்தனை எமோஷன்ஸ் எங்கேருந்து உற்பத்தி ஆகிறது என்பது எல்லாருடைய
கேள்வி தான். இதை கேட்காத மனிதன் இருக்க முடியாது. அப்போது முதல் ஒரு தாட் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் தான், ஒரு எண்ணம் உற்பத்தி ஆனதற்கு அப்புறம் மற்ற எண்ணங்கள் அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் அகங்காரம். நான் என்னும் அகங்காரம். எவ்வளோ பெரிய உண்மை, எவ்வளோ பெரிய சத்தியம். இந்த சத்திய ஞானத்தை எப்படி அடைய முடியும்? முடியவே முடியாது. பல பேர் அடைந்திருக்கிறார்கள், ஆனால் இப்படி ஒரு சத்திய ஞானத்தை அடைந்தோமா என்பது அவர்களுக்கே தெரியாது. எனது அடைந்த உடனே நான் தான் எல்லாம். ஒரு சத்திய ஞானத்தை அடைந்த பிற்பாடு அவர்கள் எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போகிறதுனால திரும்பி இந்த ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஞானத்திற்கு வருவதில்லை. நிறைய பேர் தெரியாமையே போயிடும். அவருக்கு பதிலே சொல்ல முடியாது அவர்கள் மற்றவர்களுக்கு. ஆனால் பகவான் இதெல்லாம் பல வருடங்கள் கழித்து, 20 வருடங்கள் கழித்து தான் சொல்கிறார். முக்தி அடைந்து 20 வருடங்கள், இது 31, முக்தி அடைந்து 35 வருடங்களுக்கு பின்னால் இது சொல்கிறார். அப்போ எவ்வளவு ஒரு டீப்பான ஆழமான ஒரு ஞானம். நான் எழுந்த பின் அதிலிருந்து தான் எல்லாமே எழுகிறது. இதுதான் விஷயம். இதை நம்ம நன்றாக கிரகிக்க வேண்டும். இந்த நான் எங்கு எழும் என்று, இந்த நான் எங்கு எழும் என்று இந்த இடத்துல சொல்கிறார். இந்த நான். அப்போது முதல்ல ஒரு நான் சொன்னார். ரெண்டாவது உறக்கத்து நான், அதுதான் உண்மையான நான். உறக்கத்தில் இருக்கிற நான் அகங்காரமாக இருக்கவே முடியாது. அகங்காரம் இருந்தால் நீங்கள் விழிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் உறக்கத்து நான், அது ஒரு நான். இப்போது இந்த நான் எது? அகங்காரம். நான் என்ற அகங்காரம் எங்கு எழும் என்று, எங்கிருந்து அப்போ உதிக்கிறது என்று நுண்மதியால் என். நுண்மதியால் என். மதிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன போல் மதி என்பது அறிவு. நுண்மதி என்பது உங்களுக்கே புரியும். நுண்மதினா என்ன அப்படிங்கிறது. சூட்சுமமான அறிவு, அறிவிற்கு அப்பாற்பட்ட அறிவு, ஞான அறிவு. அதில் எண்ணிப்பார். இன்டலெக்சுவலாக எண்ணி பார்த்தால் அது போயிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் மேலே எண்ணம் மறுபடியும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நான்னா என்ன, அதுவும் எண்ணம் தானே. அப்போ அதை பிடிச்சிட்டு இன்னொரு எண்ணம் வரும். நான் எங்கிருந்து வருது, அதுவும் எண்ணம் தான். இப்படியே போயிட்டுருக்கும். நுண்மதிக்கு அது கிடையாது. நுண்மதி என்ன பண்ணும்? பார்க்கும். இப்போ ஒரு பேர் தெரியாத ஒரு மலரை உங்கள் முன்னால் காண்பிக்கிறேன். பேர் தெரிந்த ஒரு மலரை உங்கள் முன் காண்பிக்கிறேன். ஒரு ரோஜான்னு வச்சுப்போம். இதை பார்த்தவுடன் என்ன சொல்கிறீங்க? ரோஜா. அப்போது என்ன வேலை செய்யுது? உங்களுடைய மதி வேலை செய்யுது. ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு நேம் உங்களுக்குள்ளே இருக்கிறனால அது புறப்பட்டு வந்து அது சொல்லுது ரோஜா. இன்னொன்று இருக்குது அங்கே, அந்த அறிவு உள்ளுக்குள்ளே இருக்கக்குள்ளே இன்டலெக்சுவல் நாலேஜுன்னு சொல்கிறது அறிவு, அது வேலை செய்யாது. அது பார்த்த உடனே அது பார்க்குறது மட்டும்தான் செய்யும். ஏன்னா அதனுடைய பெயர் தெரியாது. அப்படியே பார்க்கும், கலரை பார்க்கும், இது பார்க்கும், நமக்கு தெரியுமான்னு யோசிக்கும். அப்போது ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. ரோஜாவை பார்க்குறக்கும் அறிவு தான் பார்க்கறது, முன்னால் இருந்த அறிவு பார்க்கிறது. பேர் தெரியாத மலரை பார்க்கும்போது இந்த சனத்தில் நீங்கள் அதை பார்க்குறீர்கள். அறிவு குறுக்கே வரவில்லை. அறிவு வெளியே நிற்பதில்லை. டைரக்ட் சீயிங்னு சொல்கிறது. நேராக பார்க்கிறீர்கள். அறிவுபூர்வமாக பார்க்கவில்லை, பார்க்கிறீர்கள். நுண்ணறிவால் பார்க்கிறீர்கள். தெரியுதா? அப்போது டைரக்ட் சீயிங், நேரடியாக பார்த்தல். இதுதான் இது பிரமாணம் அப்படின்னு சொல்லுது. பிரத்யட்சமான அறிவு, நேரடி அறிவு என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு புகை அப்படியே வருது ஒரு காட்டுக்குள்ளேருந்து. உடனே என்ன ஒரு பிரத்யட்சமான ஒரு அனுமானமான ஒரு அறிவு என்னென்னா, ஓ அங்கே நெருப்பு இருக்கிறது.
அங்கே நெருப்பு இருக்கிறது. அதே போல் பல எண்ணங்கள் உருவாகிறது என்றால் அதற்கு ஒரு மூலம் இருக்க தான் செய்யும். அந்த மூலத்தை நீ சென்று நுண்ணறிவால் பார் என்று கூறுகிறார். மதியால் பார், நுண்மதியால் பார். வெறும் மதியால் பார்க்க முயற்சி செய்தால் நான் எப்படி பார்க்க முடியும்? முதல்ல கேள்வி வரும், எனக்கு தெரியாமல் நான் எப்படி தெரிந்து கொள்வது, நான் எப்படி நம்புவது என்று சொல்வார்கள். சொல்லப்போனால் எதுவுமே தெரியாமல் தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்புறம் யாரோ சொல்லி கொடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். எதெல்லாம் கற்கப்பட்டதோ அது மட்டும்தான் தெரியும், மற்றது தெரியவே தெரியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிந்தால்தான், கற்பிக்கப்பட்டால்தான் இது உண்மை என்று என்னால் நம்ப முடியும் என்பது சாதாரண மதி, சாதாரண அறிவு. நுண்மதி அப்படி இல்லை, டைரெக்டாக பார்த்துக்குவோம். உள்ளே பார், உள்ளுக்குள்ளே சாட்சி பாவனையோடு பார். இதைத்தானே பார்த்துட்டு இருந்தோம். அப்போது இதில் ரூட் காஸ், தியானம், முக்தி, இதை தடுப்பதற்கான ஒரு காரணின்னு சொல்லுவீங்களா, இல்லை அதை பிடிச்சிட்டே உள்ளே போகும்போது, அந்த நான் என்ற அகங்காரத்தை பிடித்து கொண்டே அந்த மூலத்தை நோக்கி போகும்போது அதை ஞானத்தை அடையக்கூடிய ஒரு உபகரணம் என்று சொல்வீர்களா? ரெண்டும் தான். வெறும் அகங்காரத்தை மட்டும் பிடித்து கொண்டிருந்தால் அது ஞானத்தை அடைய தடையாகிறது. ஞானத்தை பெற வேண்டுமானால் அகங்காரம் எங்கே உதிக்கிறது என்று அதையவே ஒரு வாகனமாக பயன்படுத்தி, உபகரணமாக பயன்படுத்தி நம்ம உள்ளே போய்கொண்டே இருந்தால் அதுவே ஒரு நமக்கு உபயோகமான அந்த மூலத்தை கண்டறியக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உபகரணமாக, ஒரு உதவியாக, ஒரு நண்பனாக மாறுகிறது. ஒரு எதிரியாகவும் இருக்கிறது, நண்பனாகவும் இருக்கிறது. அப்போது நண்பனை, எதிரியை நண்பனாக மாற்றுங்கள் என்றுதான் பகவான் கூறுகிறார். அப்படி செய்யாமல் எதுவும் நடக்கவே நடக்காது. ஏனென்றால் அதை விட்டால் என்ன இருக்கப் போகிறது? நான் என்னும் அகங்காரம், அதுதானே பிரச்சனை. அப்போ அதையே பிடித்துக்கொள். அது என்ன அது என்று அதை பிடிக்கும்போதே அது மறைந்து விடுகிறது. உள்ளே போகும்போது பார்க்கும்போதே அது மறைந்து விடுகிறது. சுத்த சைத்தன்யம், சுத்த ஆத்ம ஒளி, ஆத்ம பிரகாசம் மட்டுமே நமக்கு தெரியும். அதுதான் பகவான் நமக்கு மீண்டும் மீண்டும் அற்புதமாக எடுத்து அழகாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ளார். இந்த ஒரு நூலை எழுதுவதற்கு அவருக்கு ஏன் 35 வருஷம், அதுவும் தயங்கி எழுதுகிறார். அப்போது இது நல்லா யோசிக்கணும். இது எல்லோரும் உடனடியாக நூல் போடுவாங்க, உடனடியாக ஏதாவது எழுதுவாங்க. மிகப்பெரிய ஞானியான பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அப்படி செய்யவில்லை. இது அவருடைய அனுபவங்கள் எல்லாம் ஆழ்ந்த அனுபவத்தை ஒரு சாதாரண ஒரு அணுவாக வைத்து நமக்கு கொடுத்துள்ளார். எல்லோரும் இதை அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.